பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் அன்றைக்கு கொண்டு வந்தோம். இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இருக்கிறதா? நாகப்பட்டினம் பகுதியில் கெயில் குழாய்கள் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தஞ்சாவூர் பகுதியில் விவசாயிகள் வாடுகிறார்கள். மயிலாடுதுறை பகுதிகளில் கெயில் குழாய்கள் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் போராடுகிறார்கள். விவசாயிகள் போராடினால் கூட இந்த ஆட்சியில் குண்டாஸ் போடுறது தானே இயல்பாக இருக்கிறது. இவர்கள் விரிவடைந்து டெல்லி வரைக்கும் போய் என்ன சாதித்தார்கள் என்ற கேள்வியை எல்லார் முன்பு, அதாவது 39 பேரும் போய் ஒன்றும் பேசாம உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதுல என்ன சந்தேகம்? நான் ஒரு அவதூறாக எல்லாரும் பேசுறப்ப பெஞ்சை தேய்க்கிறீங்க, கேன்டீனுக்கு போறீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அதை கூட அங்க உருப்படியாக செய்வதில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட நீங்க கேட்டீங்க எதற்காக நீங்க அப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு குறைந்து விட்டதேன்னு கேட்டீங்க. அதற்காக சொன்னேன். அப்படி போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு ஓசியில் போய் உட்காந்துட்டு மக்கள் பணத்தை வரி பணத்தை வீண் பண்ணிட்டு மக்களின் நம்பிக்கைகளை வீணடிக்க வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றுமே கிடையாது. அதனால் முதலில் கொள்கை முக்கியம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நமக்கு முக்கியம். மத்திய அரசிடமிருந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அந்த பாங்கிலிருந்து நாங்கள் ஒரு நாளும் மாறியது கிடையாது. இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, இதே டைம் இருக்கு. முதற்கட்ட கருத்தை சட்டமன்ற தேர்தல் நீங்க திசை திருப்பிட்டீங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு எனக்கு நீங்கள் வாக்குகள் ஏன் குறைந்ததுன்னு. அதனால ஒரு உணர்வுள்ள ஒரு இயக்கமாக, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் அதை சொன்னேன். இன்னும் உங்களுடைய கருணையை என் பக்கம் காட்டி இன்னொரு 2 நிமிஷம் கொடுங்க எனக்கு. சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக நான் பேசி விடுகிறேன். ஏனென்றால் வரப்போவது சட்டமன்ற தேர்தல். அது ரெண்டாவது பேசலாம், நீங்க வாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு.